Hello viewers, Smart Training Resources welcomes you to the show. So, இது வரைக்கும் நம்ம parts of speech பார்த்துட்டு வரோம். Okay, last class we saw conjunctions. So, conjunctionsல நம்ம 3 types பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனா just flip through the pages. என்ன முன்னாடி எழுதி இருக்கோன்றத ஒரு சின்ன recap பார்த்துட்டு then we'll move on to today's class. Okay. So, conjunctions. இது என்ன அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க நான் உங்களுக்கு சேலம் ஜங்ஷன் பற்றி ஒரு சின்ன கதை சொன்னேன். ஓகே, ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். ஜங்ஷன் அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட். ஸோ கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா கனெக்டிங் வேர்ட்ஸ் ஆர் லிங்கிங் வேர்ட்ஸ். இதில் நம்ம 3 டைப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வில் பி யோர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். செகண்ட் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். Third will be your correlative conjunctions. Okay, so இந்த 3 types எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். coordinating, subordinating and correlating. So first one பார்த்தீங்கன்னா coordinating, coordinator அதை வச்சு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். So connecting or linking two equally important items or entities. அதே மாதிரி subordinating conjunctions அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தையும் அதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் something that is less important or something that is extra அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது. அதே மாதிரி கோரிலேட்டிவ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா சொந்தக்காரங்க, ஃபைன். அதே மாதிரி they have a relation and they exist in pair, so they are co-existing. நம்ம coordinating conjunctions முழுசாக பார்த்து முடிச்சிட்டோம். subordinating conjunctions பார்க்க ஆரம்பித்தோம் and we'll continue with that. Okay. ஸோ கோஆர்டினேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். அதில் ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஐ ஹோப் யூ ஆல் ரிமெம்பர் தட். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இதில் ஐ டோல்ட் யூ இட்ஸ் யூஸ்ட் ஒன்லி இன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருந்தேன் டு ஃப்ரேம் சென்டென்சஸ். அன்லெஸ், ப்ரொவைடட் தட், தோ அண்ட் அன்டில். ஸோ நான் உங்களுக்கு ஒரு வேர்ட் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் and I asked you to frame sentences with all these 4 words. Unless, provided that, though, until. நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு யூ கேன் கிராஸ் வெரிஃபை. ஓகே, அன்லெஸ் ஐ won't do this unless you ask me to. ஓகே, ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணுறது. ஓகே, இப்போது அன்லெஸ் இங்கே வருது, ஐ won't do this unless you ask me to. ஸோ இதை நான் பண்ண மாட்டேன் unless you ask me to. ஸோ we are giving a condition. ஃபைன். இப்போது ஐ won't do thisக்கு கண்டிப்பாக ஃபுல் அர்த்தம் வருதா, நான் இதை பண்ண மாட்டேன். ஓகே, நவ் you are giving some additional information. Unless you ask me to. நீ சொன்னால் மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்லெஸ்ன்றது you use it for your conditions. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு கண்டிஷன் கூடயும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்ட். ஓகே, now your second word is provided that. ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கான்ட் ரைட் நீட்லி ப்ரொவைடட் தட் ஐ ஹாவ் அ குட் பென். ஸோ அன்லெஸ்க்கும் ப்ரொவைடட் தட்க்கும் வெரி க்ளோஸ் டிஃப்ரென்ஸ் தான். ப்ரொவைடட் தட் இது பண்ண முடியும், ப்ரொவைடட் தட் யூ கிவ் மீ சம்திங், அந்த மாதிரி ஒரு சின்ன சட்டில் டிஃப்ரென்ஸை கொண்டு வருது. ஐ கான்ட் ரைட் நீட்லி, ஒரு நல்ல பென் இல்லை அப்படின்னா என்னால் ஒழுங்காக எழுத முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம். ஸோ ஐ கான்ட் ரைட் நீட்லி ப்ரொவைடட் தட் ஐ ஹாவ் அ குட் பென். ஒரு நல்ல பென் கொடுத்தீங்கன்னா ஐ கேன் ரைட் நீட்லி அந்த மாதிரி.
ஸோ ப்ரொவைடட் தட்டும் அன்லெஸும் இட்ஸ் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட், ஆனால் there's a subtle difference. அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அன்லெஸ்ன்றது இட் கேன் பி அ லிட்டில் நெகட்டிவ் டு அன் எக்ஸ்டென்ட், ஆனால் ப்ரொவைடட் தட்னா அது இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ தி நெக்ஸ்ட் வேர்ட் வில் பி தோ. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். தோ though he sings well, he didn't win the competition. ஓகே, இப்போ தோ நம்ம ஆரம்பத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஜங்ஷன்ஸ்னால் ரெண்டு சென்டென்சஸை லிங்க் பண்ணுறதுன்னு சொன்னேன், ஆனால் அது நடுவில் தான் வரணும்னு இட்ஸ் நாட் நெசசரி. ஃபைன், யூ கேன் யூஸ் இட் ஈவன் இன் த பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். தேட்ஸ் ஆல்சோ கிராமட்டிக்கலி ரைட், அண்ட் அங்கே யூஸ் பண்ணாலும் அது ஒரு கன்ஜங்ஷன் தான். ஃபைன், ஸோ இதை பாருங்கள். தோ ஹி சிங்ஸ் வெல், ஹி டிடன்ட் வின் த காம்படிஷன். அவன் நல்லா தான் பாடுவான், ஆனாலும் அவனால் அந்த காம்படிஷனில் ஜெயிக்க முடியல. ஸோ தோ அப்படின்னா இது இருந்தாலும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். ஓகே, ஸோ தோ ஹி சிங்ஸ் வெல், ஹி டிடன்ட் வின் த காம்படிஷன். அவன் நல்லாவே பாடினாலும் அவனால் அந்த காம்படிஷனில் ஜெயிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கன்ஜங்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் எப்படி மாறும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அர்த்தம் கரெக்டாக கன்வே ஆகும். இப்போது அன்லெஸ் வர இடத்துல ப்ரொவைடட் போட முடியாது, ப்ரொவைடட் தட் வர இடத்துல நம்ம தோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை மூணு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த அர்த்தம் கரெக்டாக கன்வே ஆகாது. இங்கிலீஷில் அங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்தந்த வார்த்தையோட அர்த்தம் நமக்கு தெரிஞ்சாலும் அதை தப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணாமல் இஃப் யூ யூஸ் இட் இன் த கரெக்ட் ப்ராப்பர் சென்டென்ஸ், யூ கேன் கன்வே த மீனிங் கரெக்ட்லி. ஸோ லாஸ்ட் ஒன், until. I was waiting outside until the rain stopped. ஸோ இந்த சென்டென்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு அன்டிலோட யூசேஜ் கரெக்டாக புரிய வரும். மழை நிற்கிற வரைக்கும் நான் வெளியில் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல வரும். ஸோ அன்டில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் அது நடந்துட்டு இருக்கு, அது எவ்வளோ தூரம் நடக்கும், இல்லை எப்போ ஆரம்பித்து எப்போ வரைக்கும் வந்தது, அந்த டியூரேஷனை நம்ம வந்து சொல்கிறதுக்காக வி யூஸ் until. I was waiting outside until the rain stopped. ஸோ இந்த இடத்துல அன்டில்க்கு பதிலாக அன்லெஸோ ப்ரொவைடட் தட்டோ தோவோ யூஸ் பண்ணால் அந்த மீனிங் கரெக்டாக கன்வே ஆகாது. கரெக்டாக? ஸோ அந்தந்த இடத்துல அந்தந்த வேர்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது தான் யூ ஆர் an effective speaker. உங்களோட மீனிங் கரெக்டாக கன்வே ஆகும். You are using your conjunctions correctly or properly. I was waiting outside until the rain stopped. Okay. So coordinating conjunctions and subordinating conjunctions நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து you just give a recap. கோஆர்டினேட்டிங்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை சேர்க்கறது. அப்படி சேர்த்தா மட்டும்தான் அந்த முழுசான மீனிங் கன்வே ஆகும். அதுவே சபார்டினேட்டிங்னா அந்த மெயின் கிளாஸ் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, அந்த மெயின் கிளாஸோட மீனிங் அப்படியே தான் இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்குது. அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி யூஸ் பண்ணால் the meaning will change. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டைப் பார்ப்போம். That is nothing but your correlative conjunctions. Correlative conjunctions. So நான் சொன்ன மாதிரி they exist together and they have a relation. So நம்ம அதில் 4 டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். Whether or, neither nor, either or, not only but also. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா அர்த்தமும் தெரிஞ்சாலும் நம்ம தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்க்கு அப்புறமா
நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஃபைன். ஸோ வெதர் ஆர் நெய்தர் நார் ஐதர் ஆர் நாட் ஒன்லி பட் ஆல்சோ, இது தே எக்ஸிஸ்ட் இன் பேர்ஸ் அண்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மீனிங் கரெக்டாக கன்வே ஆகும் ஆஸ் யூஷுவல். ஸோ அதனால தான் they are called as correlative conjunctions or co-existing. Fine. So first we'll take whether or. இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். whether or இன்னொன்று இருக்குது WEATHER. ஸோ ஸ்பெல்லிங் நீங்கள் மாற்றி போட்டிங்கனாலும் அது தப்பு. இந்த வெதர் வந்து இன்னைக்கு காலைல மழை பெஞ்சுது, இட் வாஸ் ரெய்னிங் டுடே, அந்த வெதர் நியூஸ்லலாம் சொல்லுவாங்க இல்லையா வெதர் ஃபோர்காஸ்ட், அந்த வெதர். இந்த வெதரோட ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க, WHETHER அண்ட் ஆர். இந்த வெதர் வந்து WEATHER. ஃபைன். ஸோ இந்த வெதர் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வெதர் தான் வந்து கன்ஜங்ஷன். ஸோ வில் see an example. Whether we like it or not, we want others to help us in need. See, நம்ம நிறைய பேருக்கு வந்து கஷ்டம்னு வந்தால் உதவி செய்யாமல் கூட விட்டுருப்போம், ஆனால் அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ நமக்கு ஒரு உதவி அப்படின்னு வரப்போ ஒருத்தவங்க கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அதை அவங்க மறுத்துட்டாங்கன்னா நமக்கு உடனே அது கஷ்டமாக போகும். ஃபைன். ஸோ அதை வச்சு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெதர் வி லைக் இட் ஆர் நாட், வி வாண்ட் அதர்ஸ் டு ஹெல்ப் அஸ் இன் நீட். ஸோ வெதர் வி லைக் இட் ஆர் நாட், நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அடுத்தவங்க நமக்கு எப்போவுமே உதவி பண்ணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். கரெக்டாக? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேர் இதில் வந்து சப்போஸ் நீங்கள் ஆரை எடுத்துட்டாலோ இல்லை இது எடுத்துட்டாலோ உங்களுக்கு மீனிங் கரெக்டாக வராது. இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதே மாதிரி இதையெல்லாமும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ செலக்ட் த பேர் ஆஃப் correlative conjunctions. So we'll see the next type. Okay, next will be neither nor. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், neither nor NO அப்படின்னா no, it gives a negative meaning. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். neither you nor me shall do the work. Suppose if someone is telling you வீட்டு வேலையோ ஹோம்ஒர்க்கோ ஏதோ நான் செய்யலைன்னா நீயும் செய்யாத, அந்த மாதிரி பேசி வச்சுப்போம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் இது நிறைய நடக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அதை வச்சு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நைதர் நார் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெய்தர் திஸ் நார் தேட். ஸோ நைதர் யூ நார் மீ ஷால் டூ த ஒர்க். அம்மா ஏதாவது வேலை சொல்லிட்டு போயிருப்பாங்க, அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ சண்டை போட்டே இருப்போம். நம்ம பண்ணாமல் அவன் பண்ணிட்டா நமக்கு வந்து கெட்ட பேர் வரும், திட்டு வரும். ஸோ பண்ணக்கூடாது. நானும் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணக்கூடாது. ஃபைன். ஸோ நைதர் யூ நார் மீ ஷால் டூ த ஒர்க். இதுவும் இல்லை அதுவும் இல்லைங்கிற மாதிரி கண்டிஷன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. வெதர் ஆர் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் நைதர் நார் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஓகே, so we'll see the next type, which is either or. either or முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இட்ஸ் அ சாய்ஸ். இது இல்லைனா அது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ வாண்ட் either saree or jeans for my birthday. ஸோ பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்போ தான் நம்ம வந்து நிறையா கண்டிஷன்ஸ் போடுவோம். கரெக்டாக வீட்டில் அப்பா அம்மா கிட்ட. ஃபைன். ஸோ ஐ வாண்ட் ஐதர் சாரி ஆர் ஜீன்ஸ் ஃபார் மை பர்த்டே. பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், எனக்கு சாரி வேணும், அப்படி இல்லைனா ஜீன்ஸ் வேணும். ஆனால் ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக வேணும். ஓகே, இது இல்லைனா அது, இதுதான் அப்படின்னு தீர்மானமாக நம்ம சொல்ல முடியாது. நம்ம we are giving a choice.
ஸோ ஐதர் ஆர் அப்படின்னா ஐ வாண்ட் ஐதர் சாரி ஆர் ஜீன்ஸ் ஃபார் மை பர்த்டே. நிறைய விஷயத்தில் வி ஹாவ் அ சாய்ஸ், இது இல்லைனா அது, ஃபைன். அதே மாதிரி இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், வெதர் ஆர், நைதர் நார், ஐதர் ஆர், இந்த 3 யூசேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. We'll see the last type, which is not only but also. Okay. Not only did she forget my birthday, but she also did not apologize for it. ஸோ நிறைய நடக்கும் இது. ஓகே, நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம் அப்படின்னா மறந்துடுவோம், நிறைய நல்ல விஷயத்த மறந்துடுவோம். குழந்தைங்களோட பர்த்டே இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன், ஸோ அதுக்கெலாம் நிறைய சண்டை வரும், நல்லா திட்டு வரும். ஓகே, அது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்ந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இதை விட அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ வராததை விட நீ ஏன் சொல்லலை, அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நாட் ஓன்லி பட் ஆல்சோ, இது மட்டும் இல்லை ஆனாலும் வேற ஒன்று. ஓகே, ஸோ அந்த மாதிரி நாட் ஓன்லி டிட் ஷி ஃபர்கெட் மை பர்த்டே பட் ஷி ஆல்சோ டிட் நாட் அப்பாலஜைஸ் ஃபார் இட். பர்த்டே மறந்தது மட்டும் இல்லாமல் அதுக்காக அவள் என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல, இல்லை அதுக்கப்புறமா எந்த தகவலும் எனக்கு கொடுக்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னா ஒன்று நடந்திருக்கு, அது கூட இன்னொன்று நடந்திருக்கு, இதை விட அது முக்கியம், இதை விட அதோட எஃபெக்ட் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ நாட் ஓன்லி பட் ஆல்சோனா நாட் ஓன்லி டிட் ஷி ஃபர்கெட் மை பர்த்டே பட் ஷி ஆல்சோ டிட் நாட் அப்பாலஜைஸ் ஃபார் இட். இது மட்டும் இல்லாமல் அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வில் see it at one go. திரும்ப நான் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ரைட் டவுன் யுவர் ஓன் சென்டென்சஸ். நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இல்லையா, அதை வச்சு நீங்களும் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னா என்ன தப்பு பண்ணுறீங்க, என்ன கஷ்டம், என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ வெதர் ஆர், அதுக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். Whether or not you like me, you have to work with me. ஸோ நான் சொன்னேன் தெரியுமா, சில பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும், கன்ஜங்ஷனாக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க ஆரம்பத்தில் வர்றதுனால எப்படி இது அப்படின்னு. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், கன்ஜங்ஷன்ஸ்னால் கனெக்டிங் ஆர் லிங்கிங் வேர்ட்ஸ், அது ரெண்டு சென்டென்சஸை கனெக்ட் பண்ணக்கூடியது. ஆனால் அது நடுவில் தான் வரணும், இல்லை ஒரு சென்டென்ஸில் இங்கே வரணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது ஆரம்பமாகவும் இருக்கலாம். வெதர் ஆர் நாட் யூ லைக் மீ, யூ ஹாவ் டு ஒர்க் வித் மீ. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் நீ என் கூட வேலை பார்த்து தான் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி அர்த்தம். That will be your whether or not. Next one will be neither nor. Neither my sister nor me went to the park. சாயந்தரம் வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் போக முடியல. ஸோ நைதர் மை சிஸ்டர் நார் மீ வென்ட் டு த பார்க். என் தங்கச்சியும் நானும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோன்னா கடைசியில் அவளாலையும் போக முடியல, என்னாலையும் போக முடியல. ஓகே, ஸோ தட் வில் பி யுவர் கரெக்ட் யூசேஜ் ஃபார் நைதர் நார். Next one will be your either or. Either a bus or a train
would be comfortable. Again, either or. வெளில எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், டூருக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட இல்லை குடும்பத்தோடனா நிறைய டிஸ்கஷன் நடக்கும். எப்போ போகலாம், யாரெல்லாம் போகலாம், எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணோம், வேனில் போகலாமா, இதில் போகலாமான்னு. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வரப்போ யூ ஹேவ் மெனி சாய்ஸஸ். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அதுலேருந்து எது பெஸ்ட்டோ அது செலக்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஐதர் அ பஸ் ஆர் அ ட்ரெயின் வுட் பி கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள்னால் நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நமக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடியது. நமக்கு காசு விஷயமாகட்டும், எல்லாரும் போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கட்டும். ஸோ கம்ஃபர்டபுள்ன்றது நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு வரும். ஐதர் அ பஸ் ஆர் அ ட்ரெயின் வுட் பி கம்ஃபர்டபுள். கண்டிப்பாக நம்ம போகணும், பஸ் இல்லைனா ட்ரெயின். ஓகே, ஸோ யூ ஹாவ் அ சாய்ஸ் தேர். That will be your correct usage for either or. So last one will be not only but also. Not only my dad but also my mom scolded me for losing my phone. ஸோ வீட்டில் நம்ம நிறைய பேர் இருப்போம், அப்பா செல்லம், அம்மா செல்லம் அப்படின்னு. ஓகே, ஏதாவது பெருசாக தப்பு பண்ணோன்னா அம்மா திட்டுவாங்கன்னா அம்மா கிட்ட சொல்லாமல் அப்பா கிட்ட போய் சொல்லுவோம். அப்படி இல்லை அப்பா ரொம்ப திட்டுவாங்கன்னா அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். பசங்க ஜென்ரலாக அம்மாவுக்கு க்ளோஸாக இருப்பாங்க, பொண்ணுங்க ஜென்ரலாக அப்பாவுக்கு க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு, பெரிய ஒரு தப்பு பண்ணோன்னா எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குவோம். ஸோ இது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஃபோன் வீட்டில் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கியிருப்போம், அதை எங்கேயாவது தொலைச்சிட்டோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும். ஓகே, அது கூட இல்லாமல் ஃபோனை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியாமல் என்ன நீ பண்ணுற அந்த மாதிரி. ஸோ நாட் ஓன்லி மை டேட் பட் ஆல்சோ மை மாம் ஸ்கோல்டட் மீ ஃபார் லூசிங் மை ஃபோன். அப்பா மட்டும் இல்லாமல் அம்மாவும் சேர்ந்து என்னை திட்டாங்க. அம்மா ஜென்ரலாக திட்ட மாட்டாங்க, ஆனால் அதுக்கு எங்கள் அம்மாவும் சேர்ந்து என்னை திட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நாட் ஓன்லி பட் ஆல்சோனா ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் அதை தொடர்ந்து வர விஷயம் இல்லை அதுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு விஷயம் நம்மளை இன்னமும் பாதிக்கும். அதுதான் உங்களுடைய கரெக்ட் யூசேஜ் ஆஃப் நாட் ஓன்லி பட் ஆல்சோ. ஓகே, ஸோ கொரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் கொடுத்த எக்ஸாம்பிளே எழுதி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அதே மாதிரி வேறு சில உங்களோட சென்டென்சஸும் எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கிராமட்டிக்கலாக ஒரு சென்டென்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ண வருதா, இல்லை நம்ம நினைக்கிறது நம்ம கரெக்டாக சொல்கிறோமா, இது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமான்றதெல்லாம் நமக்கு தெரியும். உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம், என்னென்ன 3 டைப்ஸ் அப்படின்னு. ஓகே, we'll just go for a recap of your conjunctions. Fine. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி first will be your coordinating conjunctions. Second will be your subordinating conjunctions. And third will be your correlative conjunctions. ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் 2 முக்கியமான விஷயத்தை இணைக்கிறது. இது இல்லைனா அதுவும் இல்லை, அது இல்லைனா இதுவும் இல்லை, மீனிங் கரெக்டாக கன்வே ஆகாது. அதே மாதிரி சபார்டினேட்டிங்னா ஒரு முக்கியமான விஷயத்தோட ஒரு லெஸ் இம்பார்ட்டண்ட் ஆர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம ஜாயின் பண்ணுவோம். கோரிலேட்டிவ் அப்படின்னா தே எக்ஸிஸ்ட் டுகெதர், தே ஆர் ரிலேட்டட். ஒன்று இல்லாமல் இன்னொன்று யூஸ் பண்ணால் இட் டஸ் நாட் கன்வே எனி மீனிங். ஸோ கோஆர்டினேட்டிங்க்கு you can take your example as and. Subordinating ku because, since or for, though, until, whereas இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, அதே மாதிரி கோரிலேட்டிவ்க்கு இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு 4 விஷயம். whether or, either or, neither, nor, and, not only but also. ஸோ இதோட யூசேஜ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெதர் ஆர் சாய்ஸே இல்லை, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த மாதிரி.
either or. ஒரு விஷயம் அது கண்டிப்பாக வேணும், அது இல்லைன்னா அல்லது இன்னொன்று. ஓகே, ஸோ யூ கிவிங் அ சாய்ஸ். அதே மாதிரி neither nor அப்படின்னா இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது. இட் கிவ்ஸ் அ நெகட்டிவ் மீனிங். நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னா ஒரு விஷயம் அது இல்லாமல் இன்னொன்று, அதை விட இது இன்னும் கொஞ்சம் முக்கியம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல், அந்த மாதிரி விஷயம். ஸோ இதில் நீங்கள் இந்த யூசேஜை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அர்த்தம் கரெக்டாக கிடைக்காது. ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். கன்ஜங்ஷன்ஸ் இது என்ன, ரெண்டு இதை ஜாயின் பண்ணுறது தானே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சா யூஆர் ராங். நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் வி மிக்ஸ் அப் வேர்ட்ஸ் சரியாக தெரியாமல். இப்போ பிகாஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் அது கோஆர்டினேட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ யூசேஜ்லேயும் அது அப்படி தான் வரும். ஸோ நீங்கள் தப்பாக வேர்ட்ஸை எடுத்து யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் சொல்ல வர அர்த்தம் மாதிரி வேற ஒரு தப்பான அர்த்தம் போயிடும். அது நமக்கே தெரியறதில்ல நிறைய இடத்துல. ஓகே, ஸோ நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர் வித் கன்ஜங்ஷன்ஸ், த 3 டைப்ஸ், தி எக்ஸாம்பிள்ஸ் தட் வி யூஸ்ட் அண்ட் ஆல்சோ தேர் யூசேஜ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் சொன்னது சென்டென்ஸை விட யூ ரைட் யுவர் ஓன் சென்டென்சஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம கற்றுட்டே இருப்போம்.